வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 32வது கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சீரிய சீரிய. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பெருமை பெற்ற கோபம் கொண்ட. இந்த இடையினரகரம் சீரிய பார்த்தீங்கன்னா பெருமை பெற்ற, இந்த வல்லினரகரம் சீரிய கோபம் கொண்ட. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பெருமை பெற்ற கோபம் கொண்ட. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஈந்தாள் ஈன்றாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொடுத்தாள் பெற்றெடுத்தாள். ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள், ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிக. பொழிகின்ற பொழிகின்ற. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தருகின்ற சிறந்து விளங்குகின்ற. பொழிகின்ற சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா தருகின்ற. பொழிகின்ற அப்படின்னு இந்த வகரலகரம் இது பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குகின்ற. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவில. இது அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அறக்காம்பல் அல்லல் பழனத்து வாயவில. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காருகர் ஓவியர் பாசவர் ஓசுனர் சிற்பி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓசுனர் ஓவியர் காருகர் சிற்பி பாசவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல். ஒருத்தல் வினையாளனையும் பெயர் காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒருத்தார். ஒரு அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தல் ஒருத்தல் வினையாளனையும் பெயர் காண்க. இதுக்கான வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னா ஒருத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், மலை என்ற வேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலைந்து. மலை மலைந்து. வேர் சொல்லுக்குரிய தொழிற்பெயரை எழுதுக. கொடு கொடுத்தல். கொடு கொடுத்தல். வந்தனன் வேர் சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் வா. வந்தனன் வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. வருக. இதுக்கான ஆன்சர் வா. வருக வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திங்கள் சந்திரன். நிலவு திங்கள் சந்திரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாள் தண்டு கோல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிவகையை குறிக்கும். தாள் தண்டு கோல் அடிவகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உறைகிணறு ஊருணி அகழி அணை. இதுக்கு ஆன்சர் நீர்நிலை. உறைகிணறு ஊருணி அகழி அணை நீர்நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். அமைதியான டேஸ் தேவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உறக்கம். அமைதியான உறக்கம் தேவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இலை இலை இலை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செடியின் இலை மெலிந்து போதல் நூல் இலை. செடியின் இலை மெலிந்து போதல் நூல் இலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பறவை பறவை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கடல் புல். பறவை அப்படின்னா கடல், இந்த பறவை அப்படின்னா புல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு விடை. வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு விடை. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோறு உண். சோறு உண். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குதிரை தாண்டியது குதிரை தாண்டியது, வரும்படி சொன்னான் வரும்படி சொன்னான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3 சரி. என்னென்னா குதிரை தாண்டியது வரும்படி சொன்னான், இது 2 சரி. நெக்ஸ்ட்டு, மரபு பிழைகள் ஏற்புடைய ஒலி மரபினை தேர்க. ஆடு கத்தும். ஆடு கத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், குலைவகை பொருந்தா சொல்லை கண்டறிதல்.
இதில் பார்த்திங்கன்னா அலியல், அலியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கெட்டுப்போன அந்த பல வகைகள் தான் குறிக்கும். இதில் வந்து கொத்து, தாறு, அழகு இதுதான் பார்த்திங்கன்னா குலை வகைக்கு வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. நீர்நிலை பெயர் அல்லாதது. இதில் இளஞ்சி, கேணி, கூவல் இதெல்லாமே நீர்நிலை. இதில் இந்த கோட்டி அப்படின்னா மன்றம் அப்படின்னு பொருள் வரும். ஸோ இதுதான் பொருந்தாது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா ஆடு, வண்டின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாது. மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பால், பசு, எருது, உழவு, காளை, வண்டி இதெல்லாம் பொருந்தும். இங்கே வந்து பொருந்தாதது ஆடு, வண்டி. ஆடு, வண்டின்னு ஒன்று இல்லை. ஸோ இதுதான் பொருந்தாது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இடும்பை எதிர்ச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இன்பம். இடும்பை அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான எதிர்ச்சொல் இன்பம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். அணுகு, விலகு. அணுகு, விலகு. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுதல். நீருலையில் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நீர் கூட்டல் உலையில். நெக்ஸ்ட் கொஸ்டின், செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க. இது பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி தான். இந்த இல் வந்து ஈயோட சேர்றப்ப லீயா மாறும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செயல் இலக்க. சரியான விடையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பண் கூட்டல் அலகு, பன்னலகு. இதுதான் சரி. ஏல பார்த்தீங்கன்னா விண் கூட்டல் உண்டு, விண் நூண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. நூல் கூட்டல் அகம், நூலகம். ஆனால் நூற்பகம்னு கொடுத்துருக்காங்க. டியில் பார்த்தீங்கன்னா விண் கூட்டல் அலகு, விண் அலகுன்னு வரணும். ஆனால் விற்பலகுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த பி தான், பண் கூட்டல் அலகு, பன்னலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுதல். பெருங்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வளர்தமிழ். முத்தமிழ் அப்படின்னா இயற்தமிழ், இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இந்த 3 தான் வரும். இதில் இந்த வளர்தமிழ் அப்படிங்கிறது பொருந்தாது. நெக்ஸ்ட்டு, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இப்பொழுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிகழ்காலம். ஸோ மேய்கின்றன அப்படிங்கிறது தான் வரும். இங்கே மேய்கிறது இதுவும் நிகழ்காலம் தான். ஆனால் மாடுகள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ மேய்கின்றன அப்படின்னு பன்மையில் தான் வரணும். மேய்கிறது பார்த்திங்கன்னா ஒருமை. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா மேய்கின்றன அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கண்மணி பாடம் படிக்கிறாள், நிகழ்காலம். இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மணி நேற்று பாடம் படித்தாள், இது இறந்த காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பாள், இது எதிர்காலம் ஆனால் இது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்மணி இன்று படிக்கிறாள், இது நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி கண்மணி பாடம் படிக்கிறாள், நிகழ்காலம். இதுதான் சரி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சரியான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நீதி கூட்டல் நூல், நீதி நூல். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண் கூட்டல் மீன், விண்மான்னு கொடுத்துருக்காங்க. விண்மீன் தான் வரும். ஆனால் விண்மான். தமிழ் கூட்டல் மொழி, தாய்மொழின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழின்னு வரணும். மணி கூட்டல் மாலை, மணிமேகலைன்னு கொடுத்துருக்காங்க. மணிமாலைன்னு தான் வரும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது சி தான், நீதி கூட்டல் நூல், நீதி நூல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பரம், இதுக்கு வந்து இதோட எந்த சொல் இணைச்சா புதிய சொல் உருவாகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஏ பரம்பரை. பறை அதுதான் வரும். ஏல இருக்கிற பறை தான் வரும். பிலையும் பறை தான் கொடுத்துருக்காங்க. இது வராது. இதுக்கான ஆன்சர் பரம்பரை. ஆப்ஷன் ஏ சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உளுந்துடுச்சு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விழுந்து விட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு உடம்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உடம்பு, உடம்பு, உடம்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாம்பழம் சாப்பிட்டியா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாம்பழம் சாப்பிட்டாயா, மாம்பழம் சாப்பிட்டாயா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள்களை எண்ணும் இடங்களில் டேஸ் வரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்புள்ளி. அதாவது பொருள்களை எண்ணும் இடத்துல பார்த்தீங்கன்னா கமா வரும், அது வந்து கார்புள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முத்தமிழ். இது வந்து முக்காற்புள்ளி. அதுக்கப்புறம் இயல் கமா இசை கமா நாடகம். இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூல் பல கல் என்போர் பெரியோர். நூல் பல கல் என்பர் பெரியோர். இதுதான் சரி. ஆப்ஷன் ஏ தான் சரி.
அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அறம் பொருள் இன்பம். இங்கே வந்து கமா தான் வரணும், ஆனால் இது வந்து இந்த அரைப்புள்ளி கொடுத்துருக்காங்க, இது வராது. அப்புறம் திருவிக்க எழுதிய பெண்ணின் பெருமை, இது வந்து ஒரு நூலை குறிக்கிறப்ப ஒற்றை மேற்கோள் குறி வரும்னு பார்த்துருக்கோம். இங்கே ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கணும். சியில் வந்து வரல, அதனால் இதுவும் வராது. டியில் பார்த்திங்கன்னா நூலகத்தின் பயன் அறிவோம், அறிவு வளம் பெறுவோம். அதாவது ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சால் அங்கே அரைப்புள்ளி வரும். இங்கே இந்த பியில் இருக்கிற இந்த அரைப்புள்ளி வரணும்னு பார்த்துருப்போம், ஆனால் இங்கே வந்து முக்கார் புள்ளி கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த நூல் பல கல் என்பர் பெரியோர், இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மருவை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பம்புலி. பைம்பொழில் பம்புலி. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. பூவிருந்தவல்லி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பூந்தமல்லி. பூவிருந்தவல்லி பூந்தமல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மயம், டெபிட் கார்டு பற்று அட்டை. செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மயம், டெபிட் கார்டு பற்று அட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது. எஸ்கலேட்டர் மின்படிகட்டு. எஸ்கலேட்டர் மின்படிகட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இதில் வந்து ஆச்சரியம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதுக்கு வியப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வியப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது. இதுக்கான ஆன்சர் உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று வருவதை கூறுவது வந்து உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக. நான் நேற்று வந்த. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நான் நேற்று வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நான் நேற்று வந்தேன். நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. கலைச்சொல் அறிக. ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள். ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல் அறிக. அக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண்மை தொழில். அக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண்மை தொழில். விழலுக்கிறைத்த நீர் போல என்ற சொற்றொடரின் உவமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல். விழலுக்கிறைத்த நீர் போல பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. வேலியே பயிரை மேய்ந்தது போல. உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் கடமை தவறுதல். வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்யா வீணை வாசித்தாள். இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்வினை தொடர். சத்யா வீணை வாசித்தாள். இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. பந்தை என்னிடம் உருட்டினான் பிறவினை வாக்கியம். பந்தை என்னிடம் உருட்டினான் பிறவினை வாக்கியம். பொருத்தமான செய்யப்பாட்டு வினை தொடரை தேர்க. பணம் காணாமல் போனது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பணம் காணாமல் போனது அப்படிங்கிறது செய்யப்பாட்டு வினை தொடர். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார். விடைக்கேற்ற மிகச் சரியான வினாவை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார். நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் எனப்படும். இதில் கொஸ்டின் இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். நரம்பு கருவிகள் எவை? தந்திகளை உடையவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள்.
காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். விலங்குகளின் டேஸால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோற்கருவிகள் தோலால். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார். தமது உழைப்பை. அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒருமையாக இருந்தாலும் அது உயர்வு கருதி அந்த இடத்துல தமது அப்படின்னு வரும். இது ஸ்கூல் புக்லேயே இருக்கிற எடுத்துக்காட்டு தான். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இளங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்தது. இதுதான் சரி. மற்றது பார்த்தீங்கன்னா பசியால் வாடி கொண்டிருந்தன. இளங்கன்று அப்படிங்கிறது ஒருமை, அதனால் இங்கே ஒருமை தான் வரணும். ஆனால் கொண்டிருந்தன அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க. சீல பார்த்தீங்கன்னா கொண்டிருந்தான், கொண்டிருந்தார்கள், இதெல்லாம் வராது. இது கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான், இளங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கின்றன, பிறப்பால், பிறப்பார்கள், இதெல்லாம் வராது. இதுக்கு ஏ தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. இதுக்கு ஆப்ஷன் சி, 4 1 2 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. தமர் உறவினர், முனிவு சினம், தார் மாலை, முடிவு தலை. தமர் உறவினர், முனிவு சினம், தார் மாலை, முடி தலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 3 4 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்தம் ஒரு ஓர். பிழை திருத்தம் அது அஃது ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு இனிய பாடல். இதுக்கு ஆன்சர் அஃது ஓர் இனிய பாடல். ஆப்ஷன் பி, அஃது ஓர் இனிய பாடல் தான் சரி. அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், அதே மாதிரியே உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது தான் வரும், அது வராது. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான், அஃது ஓர் இனிய பாடல். பிழை திருத்துக. ஓர் அணில் மரத்தில் ஏறின. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓர் அணில் மரத்தில் ஏறியது. அணில் ஒருமை, ஸோ ஏறியதுன்னு ஒருமையில் தான் வரணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓர் அணில் மரத்தில் ஏறியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடு. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். அதாவது ஆடப்படுகிறதுன்னு வரணும், ஆனால் இங்கே ஆடப்படுகின்றனர் இதுதான் வரும். ஏன்னா மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பொருந்தாத மாதிரி தான் இருக்கும். ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடுவர், ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இங்கே ஒயிலாட்டம் அப்படின்னு மட்டும் வந்திருக்கணும், ஆனால் இங்கே ஒயிலாட்டத்தில்னு இருக்குது. இங்கே டி தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்துக்குங்க. ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றது. ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதுக்கு சியும் ஆன்சராக வரும். ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இது என்னன்னு பார்த்துக்குங்க. இது டவுட்டாக இருக்குது. சிடி ரெண்டுமே கரெக்ட் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, அப்துல் நேற்று வந்தான். இது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்கும். சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. வெற்றிலை, வெற்றிலை தோட்டம், வெற்றிலை தோட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. முள் புதர், பூஞ்சோலை, பனம் காடு, தேயிலை தோட்டம். முள் புதர், பூஞ்சோலை, பனம் காடு, தேயிலை தோட்டம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3 1 2 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் காண்க. பசு, பசுனா ஆநிறை, பசு ஆநிறை. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்று பாடியவர் பாரதியார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்று பாடியவர் யார்? பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேற்று நேர்பொருளை தேர்வு செய்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓசுனர் எண்ணெய் விற்போர். இதுதான் சரியாக இருக்குது. காருகர் அப்படின்னா நெய்பவர்னு வரும், ஆனால் ஓவியர்னு கொடுத்துருக்காங்க. மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி, ஆனால் சாலியர்னு கொடுத்துருக்காங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவோர், ஆனால் இங்கே சிற்பின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான், ஓசுனர் எண்ணெய் விற்போர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொற்களை அறிதல். கலைச்சொற்களை பொறுத்துக. ரிலீஜியன் சமயம், சேரிட்டி ஈகை, சிம்பிளிசிட்டி எளிமை, சின்சியாரிட்டி வாய்மை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 1 4 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க.
ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது சரி. காரணம் 1. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இதுவும் சரி. காரணம் 2. 4 வேதங்களுள் ஒன்று. இது தவறு. இதுக்கு பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் 1 சரி, காரணம் 2 தவறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று சரி, காரணம் 1 சரி, 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று 1 கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். இது சரி. கூற்று 2 தோளில் சுமந்து ஆடுவது. இதுவும் சரி. காரணம் ஏத்தங்க காரணம் பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றனர் அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே சேர்வை ஆட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் மட்டும் தவறு. கூற்று 1 2 சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்கும், விண்ணையும் சாடுவோம் அப்படிங்கிற மாதிரி லெசன். அதில் பார்த்திங்கன்னா இது வரும். அதில் நேவிக் என்ற செயலியை கடல் பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே விமான பயணத்திற்காகன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. அது கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. கூற்று காரணம் 2மே தவறு தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று தவறு, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. கொல் கோல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எடுத்துக்கொள் 9 கோள்கள். கொல் கோல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எடுத்துக்கொள் 9 கோள்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வலி வாலி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. துன்பம் இந்திரன் மகன். வலி வாலி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. துன்பம் இந்திரன் மகன். நெக்ஸ்ட் கொஸ்டின் குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு. வலை வாலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. வலை அப்படின்னா மீன் வலை, வாலை அப்படின்னா இளம்பெண். வலை மீன் வலை, வாலை இளம்பெண். வலைனா மீன் வலை, வாலைனா இளம்பெண். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபொருள் தருக. உரம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. வலிமை எரு. உரம் வலிமை எரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபொருள் தருக. இடி. இருபொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. பேரொளி தகர்தல். இடி இருபொருள் தருக. பேரொளி தகர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பொருள். இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடைப்புக்குள் பொருள் அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இணுக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. குச்சியின் பிரிவு இணுக்கு என்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கரை விளக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. இதுதான் வரும். பியில் பார்த்தீங்கன்னா சுவரை இடிக்கின்றது, வளர்க்கின்றது, இழுக்கின்றது அப்படின்னு சிடியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராது. இதுக்கு ஏ தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க. அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. டேஸ் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆனால். அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான். ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏனென்றால். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. எங்கு. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.